அஸ்ட்ரோ பக்தி ஸ்டாக் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன். இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா? மேசத்தில் குரு, மேசத்தில் சூரிய பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, லக்னம் விருச்சிக லக்னம், கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன் வக்ரம், மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். இவ்வாண்டு சிறப்பு பலன்கள். குரு மே மாதம் 1ஆம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார். இனி 12 ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா? தமிழ் புத்தாண்டு மேச ராசி பலன். மேசத்துக்கு மேச ராசியில் 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 9ஆம் அதிபதியான குரு பகவானும் மேசத்தில் சஞ்சரிக்கிறார். 5, 9 குடையவர் ராசியிலே சஞ்சரிக்கும் காலம் மிகவும் சிறப்பான காலம். இதே தருணத்தில் மேசத்துக்கு பாதகஸ்தானமான பாதகாதிபதி பாதகத்திலே அமர்ந்துள்ளார். அவருடன் மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்துள்ளார். இந்த ஆண்டு 150 வருடங்களுக்கு பின்பு மிகவும் சிறப்பான ராஜயோகத்தை அடையக்கூடிய மேசராசி நபர்கள் முதல் தரமான யோகக்காரர்கள். இருந்தாலும் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பதால் எந்த காரியத்தையும் அகலக்கால் வைக்காமல் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் அனைத்தும் வெற்றியாகும். 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், குலதெய்வம், உயர்கல்வி. 5 குடையவர் தன் ராசியில் உச்சம் பெறுவதால் குழந்தைகள் விஷயமாக கல்விக்கு சிறந்த ஒரு ஆய்வு, நல்ல ஒரு தொடக்கம் இவ்வாண்டு நடைபெறும். 9ஆம் இடத்து அதிபதி லக்னத்திலே ராசியிலே சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் தெய்வ பணி, கோவில் குளம் யாத்திரை அனைத்தும் வெற்றியாக முடியும். மேசராசிக்கு இவ்வாண்டு அற்புதமான பலன் காத்து கொண்டிருக்கிறது. மிகவும் ராஜயோகமான ராசியில் மேசராசி முதல் தரமான யோகத்தை பெறுகிறது. செவ்வாய் சனி மேசத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலையும் அகலக்கால் விற்காமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் தொடங்காமல் யோசித்து செய்தால் அனைத்திலும் வெற்றி பெறலாம். மேசராசிக்கு இவ்வாண்டு குரு பயிற்சி மேசராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு வருகிறார். வந்து கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்தை சிறப்பு பார்வையாக பார்க்க இருக்கிறார். உங்களுடைய தொழில் ஸ்தானம் அனைத்திலும் வெற்றி காண போகக்கூடிய இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டு. இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. தொழில் தொட்டது துலங்கும், அனைத்திலும் வெற்றி லாபம் என திக்குமுக்காட போகிறீர்கள். அதனால் மேசராசிக்கு மிகவும் அற்புதமான பலன். மேசராசிக்கு 9ஆம் இடம்தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம். அதாவது மேசத்துக்கு 9 குடையவர் குரு. இந்த குரு வந்து கார்த்திகையில் நிற்கிறார். அப்போ கார்த்திகை யாருன்னா சூரிய பகவானோட நட்சத்திரம். அப்போ சிவன் வழிபாடு மேசராசிக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் இவ்வாண்டு அனைத்தையும் நாம் வெற்றிகரமாக நடத்தி செல்லலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் சிவன். எங்கு இருந்தாலும் சரி சிவனை வழிபட்டு மேசராசிக்காரர்கள் தொடங்கும் ஒவ்வொரு நிகழ்வும் மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் நடக்கும். குரோதி ஆண்டு ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாண்டு தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பாக உள்ளது. ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் தன் வீட்டை தானே பார்க்கிறார். ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சனி தன் வீட்டிலே அமர்ந்துள்ளார். 1, 5, 9 மிகவும் சிறப்பாக உள்ளது. ரிஷபராசிக்கு இது ஒரு பொற்காலம். மே 1ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர இருக்கிறார். அவர் வந்து அமர்ந்தவுடன் 5, 9 பார்வைகளை 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் பார்வையிடுவார். அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அனைத்தையும் வெற்றி கொடுக்கும். ரிஷபகுரு ஜென்மகுரு ஆனாலும் இது ஒரு சிறப்பான காலம். ஏனென்றால் குரு பகவான் வியாழவட்டம் என்று சொல்லக்கூடிய வியாழவட்டத்தில் வந்து அமர்கிறார். அதாவது வியாழவட்டம் என்றால் சிம்மம், தனுசு, மீனம், ரிஷபம் இவ்விடத்தில் குரு பகவான் அமரும்போது வியாழவட்டம் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு ஜென்மராசியிலே குரு அமர்ந்தாலும் அந்த ஜென்ம குருவே வியாழவட்டமாக அமைவதால்
ஜென்மகுரு பலன் உங்களுக்கு தீங்கு செய்யாது. வியாழவட்ட நாள் அந்த ஜென்மகுருவோட தீய பலன்கள் அகன்று நன்மையே பயக்கும். அதனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக ஆண்டு ரிஷபராசிக்கு. இந்த ஆண்டை சிறப்பான முறையில் பயன்படுத்தி அனைத்திலும் வெற்றி கொள்ளலாம். 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் இவ்வாண்டு சொத்து சம்பந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாக பேசவும். ஏனென்றால் 9ஆம் இடம் தந்தை, அந்த ஸ்தானத்தில் 9 கூடிய சனி அமர்வது சிறப்பு. அவருடன் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் கோர்ட்டு கேஸு பிரச்சனை சகோதரர்களால் வர வாய்ப்புண்டு. இதை பொறுமையாக கையாண்டு சனி அகன்றவுடன் அது சுமூகமாக முடித்து கொள்ளலாம். அவசரப்பட வேண்டாம். ஒரு ரிஷபராசிக்கு ராசியாதிபதி லாபஸ்தானம் எனக்கூடிய உச்ச வீட்டில் அமர்ந்துள்ளார். இப்போ ராசிநாதனே லாபஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்திலும் வெற்றி கிட்டும். ராசி என்றால் உடல். உங்கள் உடல் ஆரோக்கியம் அருமையாக இருக்கும். நீங்கள் நினைத்த செயல் அத்தனையும் வெற்றிகரமாக முடியும். 5ஆம் இடம் என்பது கன்னி. இந்த 5 குடையவர் 11இல் இருப்பது சிறப்பு. ஆனால் இவ்வாண்டு பிறக்கும் பொழுது 5 குடையவர் வக்ரமாக உள்ளார். அப்போ குலதெய்வ வழிபாடு, குழந்தைகளின் நலனில் அக்கறை, அதாவது குழந்தைகள் சரியாக படிக்கலை அப்படின்னா வேறு ஸ்கூல் மாற்றுறது, உயர்கல்வி சம்பந்தமாக வேறு காலேஜ் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது கன்னி என்றால் மாற்றம். அப்போது இந்த அதிபதி 5 குடையவர் வக்ரமாக இருப்பதால் மாற்றம் செய்தால் அந்த வக்ர நிவர்த்தி சரியாகிவிடும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது மாற்றம் செய்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் 1, 5, 9 மிகவும் சிறப்பாக இருப்பதால் இது ஒரு சிறப்பான ஆண்டு. எல்லோரும் கூறுவார்கள் ஜென்ம குரு ராமர் வனவாசம் என்று. உண்மைதான். ஆனால் உங்களுக்கு ஜென்ம குருவே வியாழ வட்டமாக அமைவதால் இவ்வாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மகுரு பாதிப்பு முழுமையாக இருக்காது. வியாழ வட்டத்தில் அவர் அமர்வதால் அனைவருக்கும் நன்மை, உங்களுக்கு மிக மிக நன்மை. ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் சதயம் 3இல் செல்கிறார். அப்போது ஒரு ராசி ஒரு மனிதனுக்கு காக்கக்கூடிய தெய்வம் எது என்றால் ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி தான். அந்த 9ஆம் இடத்து அதிபதி சதயம் நட்சத்திரத்தில் செல்வதால், சதயம் என்றால் ராகு, ராகு என்றால் துர்க்கை வழிபாடு. ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக மேலும் மேலும் அமைய துர்க்கை வழிபாடு எடுத்துக்கொண்டால் அனைத்திலும் வெற்றி பெறலாம். மிதுன ராசி நேயர்களே, குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன். மிதுன ராசிக்கு ராசியாதிபதி புதன் கேந்திரஸ்தானமான தசம கேந்திரம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். நீசபங்க ராஜயோகத்தில். இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு. 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசிநாதனோடு உச்சம் பெற்று 10இல் அமர்ந்துள்ளார். அப்போ 1, 5 அதுவும் மிகவும் சிறப்பு. மிதுனத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 9இலே ஆட்சி பெற்றுள்ளார். அப்போது மிதுனத்துக்கு 1ஆம் இடத்து அதிபதி புதன் 10இல் நீசபங்க ராஜயோகத்தில், 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 10இல் உச்சத்தில், 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 9இலே ஆட்சி. 1, 5, 9 மூன்றும் சிறப்பாக உள்ளது. இருப்பினும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் சனி கூட்டணி அமைந்துள்ளது. பாக்கியஸ்தானத்தில் இவர்களுடைய கூட்டணி நம்மளுடைய தந்தைக்கோ இல்லை பாக்கியத்துக்கோ ஏதோ ஊடுரு விருவிக்கும். இந்த காரியங்களில் செயலாற்றும் போது யோசித்து செயல்படுவது மிகவும் உத்தமம். ரிஷபராசிக்கு குரு அமர்ந்தவுடன் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தூளாகிவிடும். ஆகையால் மே 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு மிதுனத்துக்கு 12ஆம் இடத்தில் அமர்கிறார். மிதுன ராசிக்கு குரு பாதகாதிபதி 12இல் அமர்வது மிகவும் யோகமான அமைப்பு. ஆகையால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்த்துவிடும். இந்த ராசிக்கு அதிபதி 10இல் அமர்வதால் இவர்கள் தொழில் மாற்ற சிந்தனை இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த, தொழிலை மாற்ற, வேறு தொழில் பண்ணலாமா என்ற புதன்னா மாற்றம். அப்போ அந்த புதனே 10ஆம் இடத்தில் அமர்வதால் கண்டிப்பாக தொழில் சம்பந்தமான மாற்றங்கள் இவ்வாண்டு இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் அவரும் 10இலே அமர்ந்துள்ளார். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 10இல் அமர்வதால் குழந்தைகளுடைய உயர்கல்வி, அவர்கள் சம்பந்தமாக ஒரு நல்ல அடித்தளம் அமைக்க மிகவும் அற்புதமான காலம்.
9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9 கூடிய சனி 9லே அமர்ந்திருக்கிறார். 9 கூடிய சனியோடு செவ்வாய் அமர்ந்திருப்பதால் செவ்வாய் சனி கூட்டணி, சொத்து தகராறு, அது மாதிரி வழிபாடில் பிரச்சனை எழும். இக்காலங்களில் அமைதி காத்து யோசித்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக முடியும். மிதுன ராசிக்கு இது மிகவும் சிறப்பான காலம். 1, 5, 9 இவர்கள்தான் ஒரு ராசியை இயக்கும் தீர்கோணாதிபதிகள். இந்த 1, 5, 9 அதிபதிகள் மிகவும் சிறப்பாக உள்ளார்கள். ஆகையால் நீங்கள் எடுத்தும் தெரிந்தும் தெரியாமலும் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும். உங்கள் ராசியாதிபதி மீனத்தில் அமர்வதால், மீனம் சுக்கிரன், ராகு, புதன் சேர்க்கை. இப்போ ராகுவின் பிடியில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இருப்பதால் சர்ப்பத்தில் அமர்ந்துள்ள பெருமாளை வழிபாடு செய்வது இவ்வாண்டு சிறந்த பலனை தரும். மீண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தெய்வம் என்றால் மிதுனத்துக்கு 9ஆம் இடமான கும்பம். அந்த கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் சதயத்தில் செல்கிறார். அப்போ மிதுனத்துக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் என்றால் துர்க்கை வழிபாடு எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டை நாம் வழிநடத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம். குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு இவ்வாண்டு தமிழ் புத்தாண்டு பலன். கடகராசிக்கு ராசியாதிபதி இவ்வாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே 12ஆம் இடத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவர் ஆரோகண கதியில் வருவதால் இது சிறப்பான ஆண்டு. அதாவது உங்களுடைய ஆட்சி வீடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் கடகராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய், இந்த செவ்வாய் கடகத்துக்கு 8ல் அமர்ந்துள்ளார். அதாவது 5ஆம் இடத்து அதிபதி 8ல் அமர்வது குற்றம். கடகத்துக்கு 9 குடைய குரு 10ல் அமர்ந்துள்ளார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதாவது 9 குடையவர் 10ல் அமர்வது தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்போ தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தை ராசிக்கு 9 குடையவர் பார்வையிடுவதால் நல்ல தனம், நல்ல குடும்பம், நல்ல வாக்கு கடகராசிக்கு இவ்வாண்டு சிறப்பாக அமையும். அதாவது உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ திருமணம் ஆகலை அப்படின்னா இவ்வாண்டு சிறப்பான முறையில் திருமணம் நடக்கும். அதே போல் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்போது கடகராசிக்கு இதுவரை அமையாத வேலை இவ்வாண்டு பிறந்தவுடன் புதிதாக வேலை அமையும். இது சம்பந்தமான முயற்சிகளில் நாம் 100% துணிந்து செயல்படலாம். இதுக்கு முன்னாடி இன்ட்ரி எழுதுனது, இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணது, இதெல்லாம் இப்போ போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு புதிய மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் வேலையில் ஒரு புதிய மாற்றம், இதுக்கு முன்னாடி போட்ட இன்டர்வியூவில் இப்போ நல்ல ரிசல்ட்டு, இதெல்லாம் சிறப்பான முறையில் அமையும். அதே மாதிரி கடகராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி குரு 10ஆம் இடத்தில் அமர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தில் உள்ளார். இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் வாக்கு, உங்கள் தனம், உங்கள் குடும்பம் அத்தனையும் இவ்வாண்டு பிறந்தது முதல் மிகவும் சிறப்பாக அமையும். கடகராசிக்கு யோகமான தெய்வம், அதாவது கடகராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் கார்த்திகையில் அமர்ந்துள்ளார். கார்த்திகை என்றால் சூரியன். அப்போ சூரியனா சிவன். அப்போ கடகராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டை எந்த செயல் தொடங்கினாலும் சிவனை வழிபட்டு செய்தால் இந்த குரோதி ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்களே, குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன். சிம்மராசிக்கு இவ்வாண்டு பிறக்கும் போதே குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். இது ஒரு அற்புதமான ஆண்டு. சிம்மராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. சிம்மராசிக்கு 5, 9 கூடிய குரு சிம்மராசிக்கு 9ல் அமர்வது மிகவும் சிறப்பான காலம். சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டு. நீங்கள் கேட்கலாம், சிம்மராசிக்கு குரு 10ல் வராரு சார், எப்படி சார் இது சிறப்பான ஆண்டு அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய மனதிலும் எழும். அதாவது சிம்மராசிக்கு வரக்கூடிய 10ல் வரக்கூடிய குரு வியாழ வட்டத்தில் அமர்கிறார். இந்த 10ஆம் இடம்ங்கிற கெடுதல் வியாழ வட்டத்தில் நிகழாது. இது ஒரு அபூர்வ குரு பயிற்சி. வியாழ வட்டம் என்பது சிம்மம், தனுசு, மீனம், ரிஷபம். அப்போ மே 1ஆம் தேதி சிம்மராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலும் அந்த இடம் வியாழ வட்டம் என்பதால் அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தான் தரப்போகிறது. 10ஆம் இடத்துல குரு பட்டம் பதவி பறிவு வரும், அப்புறம் பதவியை விட்டு கிளப்போம் அப்படிங்கிற ஜென்ரல் பாடலை இதில் திணிக்க முடியாது. வியாழ வட்டத்தில் வருவதால் இந்த 10ஆம் இடத்து குரு
தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனையவும், அப்புறம் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவியவும், போராடுறவங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் இந்த 10ஆம் இடத்து குரு அமைத்து கொடுப்பார். சிம்ம ராசிக்கு இது ஒரு பொன்மயமான காலம். ஏனென்றால் பிறக்கும் போதே உங்கள் ராசியை குரு பகவான் பார்வையில்தான் இவ்வாண்டு பிறக்கிறது. அது மட்டுமல்ல, சிம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மிதுனத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சந்திரன் 3, 6, 11 சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான காலம். அதுவும் சிம்மத்துக்கு 11ஆம் இடத்தில் அவர் அமர்வது மிக மிக உன்னதமான காலம். அப்போ இந்த ஆண்டு பிறக்கும் போதே வெற்றி கொடி கட்டு அப்படிங்கிற ஒரு தருணத்தில் சந்திரன் அமர்வதால் மிகவும் சிறப்பான ஆண்டு. அடுத்து வரக்கூடிய மே 1 வரக்கூடிய குரு பெயர்ச்சி 10ஆம் இடத்திற்கு அமர்ந்தாலும் அவர் வியாழவட்டத்தில் அமர்வதால் உங்களுக்கு கர்மஸ்தானத்தை விட சிறப்பான பலனையை கொடுப்பார். சிம்ம ராசிக்கு உண்டான சிறப்பு வழிபாடு, அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே நான் ஒரு சிறந்த தெய்வத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டை மேலும் மேலும் சிறப்பாக்கி கொள்ள சிம்மராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி. அப்போ பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்து அதிபதி அமர்ந்துள்ளார். சிம்ம ராசிக்காரர்கள் இவ்வாண்டு திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் குரு பகவானையும் தரிசிக்க மேலும் மேலும் சிறப்புகளும் பட்டம் பதவி அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். சிறப்பாக அமைத்துக்கொள்ள திருச்செந்தூர் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்கு அதிபதி புத பகவான் கேந்திரம் பெற்று தன் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. கன்னிராசிக்கு 5ஆம் இடமான சனி பகவான் 6 அமர்ந்து ஆட்சி பெற்றிருப்பது அதுவும் சிறப்பு. என்றால் சனி 3, 6, 11 இருப்பது மிகவும் உத்தமம். அதே மாதிரி கன்னிராசிக்கு 9 கூடிய சுக்கிர பகவான் 7 அமர்ந்து உச்சம் பெற்றிருப்பது மிக மிக உன்னதமான காலம். அப்போ கன்னிராசிக்கு இது சிறப்பான ஒரு தமிழ் புத்தாண்டு. கன்னிராசிக்கு அதிபதி தற்சமயம் ராசியாதிபதி வக்ரமாக உள்ளார். புதன் வக்ரமாக இருப்பது ஒரு சிறப்பு. என்னவென்றால் அவர் ராகு சுக்கிரனோடு உங்கள் ராசியாதிபதி சேர்ந்து அமர்ந்துள்ளார். எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ராகு கூட எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய பலன்களை பூராம் ராகு பகவான் வாங்கி தான் செயல்படுத்துவார். அப்போ ராகுவே ஒரு வக்ர கிரகம். அந்த வக்ர கிரகத்தோடு உங்கள் ராசியாதிபதியும் வக்ரமாக இருப்பதால் நமக்கு எந்த கெடுதலும் வராது. ஏன்னால் ஒரு வக்ர கிரகத்தோடு வக்ர கிரகம் சேரும் பொழுது அது நன்மை தான். ஒரு திருடனோட ஒரு திருடன் சேர்றான், உனக்கு முடிஞ்சது எடுத்துக்கோ, எனக்கு முடிஞ்சதை எடுத்துக்கோ அப்படிங்கிற பேச்சு தான் நிகழும். காட்டி கொடுத்தான்னா 2 பேருமே மாட்டிக்கிடுவான். அப்போ கன்னிராசிக்கு ராசியாதிபதி 7 வக்ரத்தில் அமர்ந்தாலும் வக்ர கிரகமான ராகுவுடன் அமர்ந்திருப்பதால் இது ஒரு சிறப்பான ஆண்டு. எதிர்பாராத யோகங்கள் இவ்வாண்டு உங்களுக்கு நிகழும். ராகு புதன் சேர்க்கை, திடீர் தனயோகம், விட்டு போன சொத்து, ஏற்கனவே ரொம்ப கசப்பாக இருந்தவர்கள் நட்பாவது, இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த ஆண்டு நிகழும். இதேபோல் ராசிக்கு 5ஆம் இடம் மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் 6 அமர்ந்துள்ளார். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, கடன். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கூத்து இருந்தாலும் சனி பகவானுக்கு 6ஆம் இடம் உகந்த இடம். அதுவும் அந்த வீட்டில் ஆட்சி பெற்றுள்ளார். செவ்வாய் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் இக்காலங்களில் கோர்ட் கேஸ், அதுக்கப்புறம் வம்பு வழக்கு இதில் முனைப்பு காட்டாமல் எதையும் பொறுத்து ஆலோசித்து செயல்படுவது நன்மை. பூர்வீக சம்பந்தமான எந்த பிரச்சனையும் உடனடியான ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். 9ஆம் இடம் 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த கன்னிராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 7 அமர்ந்துள்ளார் உச்சம் பெற்று. அவர் உச்சம் பெற்று அமர்ந்தாலும் கூட ராகு புதன் இருப்பதால் இங்கு உங்கள் புத பகவானுக்கு நீசமாக இருப்பதால் நீசபங்கம் கொடுக்கக்கூடியவர் இந்த 9ஆம் இடத்து அதிபதி தான். அதனால் இந்த புதன் அங்கு அமர்ந்து இருப்பதால் உங்கள் ராசியாதிபதிக்கு நீசபங்கம் ஆவதால் கண்டிப்பாக 9ஆம் இடத்து பலனும் நமக்கு தடையின்றி கிடைக்கும். அப்போ 1, 5, 9 இந்த 5ம் 9ம் மறைமுகமாக நமக்கு உதவிகளை கண்டிப்பாக செய்யும். ராசியாதிபதி ராசியை பார்ப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகவும் நீங்கள் திறம்பட செயல்படவும் அனைத்திலும் எடுத்த காரியத்தில் வெற்றியடையவும் உங்கள் ராசியாதிபதி உதவுவார். வக்ரம் பெற்று உங்கள் ராசியாதிபதி வக்ரம் பெற்று இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும், வக்ரம்னா எந்த ஒரு காரியத்திலையும் முதல் திருப்பு போய் அடுத்த திருப்பு இதாகிறது. ஏன்னா வக்ரம் பெற்ற கிரகம் ஒரே இதில் நம்மளை சைன் பண்ண விடாது. வக்ரங்கிறது என்னது, போய்கிட்டு இருக்கிற வண்டி பிரேக் ஆகி நிற்கிற மாதிரி.
அப்போது இரண்டாவது முறை அதை செயல்படுத்தும் போது மிகவும் உன்னதமான பலன் கிடைக்கும். அப்போ இவ்வாண்டு எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை சென்று நாம் இது பண்ணால், எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணால் கண்டிப்பாக வெற்றிகரமாக ஆக்கி கொள்ளலாம். ஒரு திருப்பு போய் அது கிடைக்கல, இனிமேல் நமக்கு எப்போவுமே கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டாம். ஒரு காலேஜ் சீட் இருக்கும், அது ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு இல்லை அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு வேக்கன்சி இருக்கும், இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு விடுவாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு நிகழும். அதனால் ஒரு முயற்சியில் நமக்கு கிடைக்கல, இனிமேல் நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு தடாலடி முடிவுக்கு வராமல் மீண்டும் ஒரு முறை முயற்சித்தால் அனைத்திலும் இவ்வாண்டு கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெறுவது உறுதி. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு ராசியின் காவல் தெய்வம், அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா 9ஆம் இடத்து அதிபதி வாங்கிய நட்சத்திரம் தான். அப்போ கன்னிராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவர் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ ரேவதி என்றால் புதன். அப்போ இவ்வாண்டு கன்னிராசிக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் உங்கள் 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதால் நீங்கள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொண்டால், அது மகாலட்சுமி, லட்சுமி நாராயணர் இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக வராரு. அவர் வாங்கிய சாரம் புதன் சாரம். அப்போ இது மதன கோபால யோகங்கிற பேர். அப்போது மகாலட்சுமி யோகம், அதாவது லட்சுமி நாராயணர், லட்சுமியுடன் இருக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாளை நீங்கள் வணங்க இவ்வாண்டு அனைத்திலும் வெற்றி உண்டு. எடுத்த காரியம் தடைபடாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 6இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. துளாராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 5இலே அமர்வது மிகவும் சிறப்பு. துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான புத பகவான் துளாராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். 9 குடையவர் நீசபங்க ராஜயோகத்தில் அமர்ந்துள்ளார். துளாராசியை கோச்சார குரு மேசத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த ஆண்டு மலரும் பொழுதே உங்கள் ராசியை குரு பகவான் பார்வை விழுவதால் மிகவும் அற்புதமான ஆண்டு. துளாராசி நேயர்களுக்கு இதுவரை இருந்த தடை அனைத்தும் அகலும். 7ஆம் இடத்தில் குரு அமர்வதால் இதுவரை தடைப்பட்ட திருமணம் இனி இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கும். பொதுவாகவே 7ல் குரு அமர்ந்தால் திருமணம் தள்ளி போகும், அதுக்கப்புறம் திருமணம் தாமதமாகும் அப்படிம்பாங்க. இந்த துளாராசிக்கு இவ்வாண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வருகிறார். குரு 8இல் அமர்ந்தாலும் 8இல் அமர்ந்த குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போது இதுவரை திருமணம் ஆகாதவங்க, துளாராசிக்காரங்க, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, பொண்ணு அமையலை, மாப்பிள்ளை அமையலை, எவ்வளவோ இடம் போயிட்ட சார் அப்படின்னு ரொம்ப சலிக்கிறவங்க இவ்வாண்டு முயற்சி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து சிறப்புகளுடன் கூடிய வரன்கள் அமையும். திருமணம் நீங்கள் நினைத்தபடி நடக்கும். இது ஒரு அற்புதமான காலம். 8இல் குரு அமர்ந்தாலும் துளாராசிக்கு குரு 8இல் அமர்வது சிறப்பு என்றால், துளாராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்து அதிபதி. அப்போ 8ஆம் இடங்கிறது ஒரு கெட்ட இடம், 6ஆம் இடங்கிறது ஒரு கெட்ட இடம். ஒரு கெட்டவர் இன்னொரு கெட்ட இடத்துல அமர்வது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ இந்த அமைப்பில் 8லிருந்து மீண்டும் சொல்கிறேன், 8ஆம் இடம் அவர் அமர்ந்தாலும் அந்த 8ஆம் இடம் வியாழ வட்டத்தில் கோச்சார அமர்கிறார். மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு அமரக்கூடிய குரு வியாழ வட்டத்தில் அமர்வதால் இங்கே 8ஆம் இட பலனை உங்களுக்கு சுபபலனாக மாறிவிடும். வியாழ வட்டம் என்பது சிம்மம், தனுசு, மீனம், ரிஷபம். இப்போ இந்த 4 இடத்துல கோச்சாரத்தில் குரு எப்போ வந்தாலும் சரி, அதற்கு பேர் வியாழ வட்டம். அப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் 8ஆம் இடம் அது சுபஸ்தானமாக வியாழவட்டமாக அமர்வதால் 8ஆம் இடம்னா என்ன சொல்கிறோம்? தடை, தாமதம், அவமானம்னு சொல்கிறோம். ஆனால் அதே 8ஆம் இடத்தை என்ன சொல்கிறோம்? யோகம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல வியாழவட்டத்தில் 8ஆம் இடத்துல குரு அமர்வதால் உங்களுக்கு இந்த அசுபஸ்தானத்தையே சுபஸ்தானமாகி கொடுத்துருவார் குரு பகவான். அதனால் மிகவும் அற்புதமான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இவ்வாண்டு சரியான முறையில் நீங்கள்
அதுக்குண்டான முயற்சி செய்தால் கண்டிப்பாக இவ்வாண்டு மேலும் குட்டிவிடலாம். அதே போல் 2ஆம் இடம் துலா ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே இவ்வாண்டு லக்னம் இருப்பதால் மிகவும் அற்புதமான அமைப்பு. துலா ராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வம். துலா ராசிக்கு 9ஆம் இடம் மிதுனம். அப்போ துலா ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி புதன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி உத்திரட்டாதியில் சஞ்சரிக்கிறார்னா, உத்திரட்டாதினா சனி பகவான். அப்போ சனினா பெருமாள், ஐயப்பன், காவல் தெய்வங்கள். அப்போ துளாராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து அனைத்து காரியங்களும் வெற்றியாக்கி கொள்ளலாம். துளாராசிக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நன்றி. குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன். விருச்சிக ராசி நேயர்களே, இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே உங்கள் லக்னத்தில்தான் இவ்வாண்டு பிறக்கிறது. உங்கள் லக்னாதிபதி கேந்திரம் பெற்று 4ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானுடன் இணைகிறார். விருச்சிக லக்னத்துக்கு சனி பகவான் 3, 4 உடையவர். விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்துக்கும் 6 உடையவர். அப்போ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், லக்னமே ராசியாகவும் ராசியே லக்னமாகவும் இரண்டும் இவ்வாண்டு ஒன்றாக அமைவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் அமைவது மிக மிக சிறப்பு. பாவர்கள் கேந்திரம் பெறுவதும் சுபர்கள் திரிகோணம் பெறுவதும் ஒரு அற்புதமான அமைப்பு. இதேபோல் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 6இல் அமர்ந்துள்ளார். இவர் தற்சமயம் 6இல் இருந்தாலும் மே 1ஆம் தேதி கேந்திரஸ்தானமான 7இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு சிறப்பு அமைப்பு. மே 1க்கு மேல் விருச்சிக ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. நண்பர்களால், மனைவியால், கூட்டு தொழிலால் மிகவும் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான கடகம், இந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் இந்த 9ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். அப்போ அது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ 1, 5, 9 மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி நபர்களும் ஒருவர். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் மே 1க்கு மேல் குருப்பெயர்ச்சிக்கு பின்பு மிகவும் சிறப்பான காலம். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்களுக்கு சிறப்பாக தான் உள்ளது. ஏனென்றால் குரு பகவான் மேசத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்கு சிம்மம் வந்து 10ஆம் இடம். இவ்வாண்டு பிறக்கும் போதே உங்கள் தொழில் ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ராஜ்யஸ்தானத்தை குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும், வெற்றிகள் கிட்டும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த காரியத்தையும் பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றி மேல் வெற்றி குமியும். குரு பெயர்ச்சிக்கு பின்பு மிகவும் மிக மிக அற்புதமான காலம். வெகு தொலைவில் இல்லை. மே 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கேந்திரம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசியை நேராக பார்க்க போகிறார். 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். இது மிக மிக சிறப்பான காலம். சனி பகவான் வீட்டை பார்க்கிறார். அப்போ இந்த மாதிரி காலங்களில் நாம் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து மிகவும் சிறப்பான ஆண்டாக இது அமையும். தமிழ் புத்தாண்டில் மிகவும் சிறப்பாக பலனை அனுபவிக்க போகக்கூடிய சிறப்பான ராசிகளில் நீங்களும் ஒருவர். விருச்சிக ராசி நேயர்கள் இவ்வாண்டு பிறக்கும் பொழுது செவ்வாய் சனி 4ஆம் இடத்தில் சேர்ந்திருப்பதால் வீடு சம்பந்தமான, இடம் சம்பந்தமான பட்ச அட்வான்ஸு திருப்பி வாங்கக்கூடிய தருவாயில் இருந்தால் கவலைப்படாமல் வாங்கி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை தரும். வேறு ஒரு நல்ல மனை, நல்ல ஒரு வீடு அமையும். ஏனென்றால் செவ்வாய் சனி சேரும் போது நீங்கள் கொடுத்துருந்த பணம் அந்த இடம் வந்து ஒரு ராசி இல்லாத இடமாவோ இல்லை விருத்தி இல்லாத இடமாவோ இருந்து அது நமக்கு திருப்பி வரும். அந்த செவ்வாய் வந்து நவுண்ட உடனே திருப்பி நல்ல இடம் அமைஞ்சு சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் தயங்க வேண்டாம். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான சந்திர பகவான் திருவாதிரையில் சஞ்சரிக்கிறார். இப்போ திருவாதிரைன்னா நடராஜர். இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றால் இவ்வாண்டு நடராஜர் வழிபாடு செய்தால் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும். சிதம்பரம் நடராஜர் செல்வது மிக மிக உத்தமம். முடியாதவர்கள் பக்கத்தில் உள்ள நடராஜரை தரிசனம் செய்யலாம். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்து, அதாவது எதுக்காக இந்த தெய்வத்தை கூறுகிறேன் என்றால் 9ஆம் இடத்து அதிபதி எந்த சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த தெய்வம்தான் நமது அதிர்ஷ்ட தெய்வம். அப்போ விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி திருவாதிரையில் நிற்கிறார். திருவாதிரை என்றால் நடராஜர், சிவன். அப்போ சிவன் கோயிலில் இருக்கிற எந்த நடராஜர்னாலும் சரி நீங்கள் வழிபாடு செய்து இவ்வாண்டை எந்த முயற்சி எடுத்தாலும் சரி வெற்றிகரமாக நடக்கும். இந்த குருப்பெயர்ச்சியினால் 100க்கு 100 மிகவும் நல்ல பலன்கள் அடையும் ராசிகளில் விருச்சிக ராசி அன்பர்களும் ஒருவர்.
அனைத்தும் உங்களை தேடி வரும். நீங்கள் எதையும் தேடி செல்ல வேண்டாம். மிக அற்புதமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இந்த ராசி பலன் வருவதால், இந்த ஆண்டு ராசி பயிற்சி குரு பயிற்சி அமர்வதால் மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக ஒரு உன்னதமான ஒரு பலனையும் ஒரு பொற்குவியலையும் தர காத்து கொண்டிருக்கிறது. இதை சிறப்பாக அமைய நான் சொன்ன வழிபாடை எடுத்துக்கொள்ளவும். நன்றி, வணக்கம். புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு ராசியாதிபதி 5இல் அமர்ந்து தன் ராசியை பார்ப்பது இவ்வாண்டு ஒரு சிறப்பு அமைப்பு. ராசியாதிபதி குருவாக அமர்ந்து சுபகிரகமாக அமைந்து அவர் திரிகோணம் பெற்று தன் ராசியை பார்ப்பது மிக மிக உன்னத பலன். தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் உங்கள் 5ஆம் இடமான மேசத்தில் உச்சம் பெறுவது மிக ஒரு உன்னதமான பலன். தனுசு ராசிக்கு 5 குடைய செவ்வாய் தனுசு ராசிக்கு 3இல் அமர்வது சனியுடன் சேர்ந்து, இது மட்டும் கொஞ்சம் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிற வர பொறுமை காக்கவும். மற்றபடி ராசியாதிபதி 5இல் அமர்வதும் அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பதும் 9ஆம் இடத்த அதிபதி 5இல் உச்சம் பெறுவதும் மிக ஒரு அற்புதமான அமைப்பு. ராசியாதிபதி 5இல் அமர்வதால் 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், குழந்தைகள், குலதெய்வம். அப்போ இந்த தனுசு ராசிக்காரர் இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே 5ஆம் இடத்தை உங்கள் ராசியை பார்ப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். குழந்தைகள் விஷயமான படிப்பு, கல்வி, காலேஜ் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். அதேபோல் அங்கு சூரியன் உச்சம் பெற்று இருப்பதால் உயர்ந்த டாக்டர், MBBS, வக்கீல் இந்த மாதிரி ஒரு உயர் படிப்புக்கு நாம் அடித்தளமிக மிகவும் உகந்த காலம். நான் குரு சூரியன் இந்த படிப்புக்கு கண்டிப்பாக இந்த இணைவு தேவை. தனுசு ராசிக்காரர்கள் குரு சூரியன் இணைவு இவ்வாண்டு பிறப்பதால் பொலிட்டிக்கலில் இருக்கும் அத்தனை நபர்களுக்கும் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான காலம். நான் குரு சூரியன் தன் வீடை பார்க்க மாட்டாங்க, ஊரே வீடு அப்படின்னு கிடப்பாங்க. அவங்க மற்றவங்களுக்காகவே வாழ்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் போது இவங்க சேர்ந்து இருப்பதால் இது ஒரு சிறப்பான ஆண்டு. அதேபோல் தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி 5இல் அமர்வதால் ரொம்ப காலம் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இவ்வாண்டு குலதெய்வம் தெரிந்து அவர்களுக்குண்டான வழிபாடுகளை நடத்தி நல்ல ஒரு சிறப்பை எய்துவீர்கள். இது மாதிரி குலதெய்வம் கெட்டில் இருக்கிறவங்க, குலதெய்வம் கோபத்தில் இருக்கிறவங்க, குலதெய்வம் தெரியாதவங்க அனைத்திலும் இருந்து விடுபெற்று நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு இனி நம் தெய்வம் பார்த்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கை வந்துவிடும். தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் சனி அமர்ந்துள்ளார்கள். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 3இல் அமர்ந்தால் 5ஆம் இடம் என்பது பூர்வீகம். அவர் 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம். இப்போ பூர்வீகத்தை பிரிக்கும் போது இளைய சகோதரனால் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வம்பு இது ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புண்டு. இக்காலங்கள் பொறுமை காக்க வேண்டும். சிறிது காலத்தில் செவ்வாய் பயிற்சியாகி அடுத்த கட்டத்துக்கு சென்றவுடன் அந்த விஷயங்களை சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம். இது ஆரம்பத்திலே நீங்கள் டென்ஷன் ஆனால் அது பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போய் எதிராளிக்கும் உங்களுக்கும் நிறைய செலவுகள், மனக்கசப்புகள் உண்டு பண்ணும். இந்த மாதிரி கொண்டு போகாமல் எவ்வளோ பொறுமை காத்து அருமையாக நீங்கள் பேசி இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தனுசு ராசிக்கு சிறப்பான தெய்வ வழிபாடு. தனுசு ராசிக்கு 9 குடையவர் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் அசுபதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ அசுபதி அப்படின்னா கேது பகவான். அப்போ சூரிய பகவான் அமர்ந்த நட்சத்திரம் கேது பகவானுங்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் தொடங்கினால் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு பொற்காலமே. குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன். மகர ராசி நேயர்களே, இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே மகர ராசிக்கு அதிபதி தனஸ்தானமான கும்பத்தில் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளது மிகவும் சிறப்பான அமைப்பு. கூடையே மகர ராசிக்கு பாதகாதிபதியான செவ்வாயும் அமர்ந்துள்ளார். அப்போ கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறது, பண சம்பந்தமாக இழுப்பறியில் இருக்கிறது, இதெல்லாம் மகர ராசிக்கு இப்போது நடக்கக்கூடிய காலம். இருப்பினும் மகரத்துக்கு 5 குடைய சுக்கிர பகவான் 3இல் உச்சம் பெறுவதால் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். மகரத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி புதன். இந்த 9ஆம் இடத்து அதிபதி 3இல் வக்ரம் பெற்றுள்ளார். அப்போ பாருங்கள், 5 குடையவர் உச்சம், அவர் ராகுவோட பிடியில்.
9 கூடையவர் நீசம், அவரும் ராகு கூட பிடியல. சரி, நீசனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்றார், நீச பங்கம் ஆகுமா அப்படின்னா, இந்த ராகுவோட பிடியில் இருக்கிறதுனால இந்த பலனை நமக்கு தரதுக்கு தாமதப்படுத்தும். அப்போ இக்காலங்களில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள் இந்த குருப்பெயர்ச்சி வரும் வரை பொறுமை காத்திருக்க வேண்டும். இவ்வாண்டு மே 1ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் செல்கிறார். அவர் ரிஷபத்துக்கு வந்தவுடன் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல தானே குரு வராரு அப்படின்னு. 5ல் உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியை பார்த்தாருன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசியும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது ஒரு சிறப்பான காலம். அப்போ மகர ராசி அன்பர்கள் இவ்வாண்டு சிறப்பான ஆண்டு தான். மிக மிக சிறப்பான ஆண்டு என்றால் மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் குருப்பெயர்ச்சிக்கு பின்பு அனைத்து வேலைகளையும் எங்கெங்கே சுணக்கம் இருக்கோ அத்தனை சுணக்கங்களும் தீர்ந்து வீறு நடை போடப் போகிறீர்கள். பொறுமை காக்கவும். தனுசு ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசிக்கு 2ஆம் இடமான செவ்வாய் சனி அங்கு சேர்ந்திருப்பதால் வீண் விவாதங்களில் தலையிடாமல் இருப்பது, கருத்து சொல்வது, அடுத்தவர்களில் குற்றம் கண்டுபிடிப்பது, இது இக்காலங்களில் தவிர்ப்பது மிகவும் உத்தமமான பலனை தரும். ஏன்னா செவ்வாய் சனி எங்கே சேர்ந்தாலும் சரி அந்த இடத்த அவங்க கெடுப்பாங்க. அப்போ நம்ம வாக்கை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இப்போ தான் சோதனைக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இந்த காலங்களில் நம்ம போய் கருத்து சொன்னோம்னா எதிராளி நமக்கு பகையாகுவாங்க. அப்போ இந்த காலம் அறிந்து நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நாம் நம்மளையும் காத்துக்கொள்ளலாம், எதிராளிட்ட பகையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அப்போ மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இவ்வாண்டு சனி செவ்வாய் சேர்ந்துள்ள காலங்கள் இன்னொரு 15 நாள் தான் சேர்ந்துருக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. இந்த காலங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சுபமாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி மகர ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உச்சமிட்டு உள்ளது மிகவும் சிறப்பான அமைப்பு. குழந்தைகள், குலதெய்வ வழிபாடு, அது சுக்கிரன்னா பெண் தெய்வம், அப்போ பெண் குழந்தைகளுடைய திருமணம், அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், பெண் குழந்தைகளுடைய படிப்பு, இது மாதிரி விஷயங்கள் சிறப்பாக அமைய இது ஒரு சிறப்பான ஆண்டு. 5ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் அமர்வது, முயற்சி ஸ்தானத்தில் அமர்வது மிக மிக உன்னதமான காலம். இந்த மகர ராசி அன்பர்கள் இதை சிறப்பாக அமைத்து கொண்டு வரும் குருப்பெயர்ச்சியிலிருந்து நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எடுக்கும் எல்லா முயற்சியிலையும் வெற்றி மேல் வெற்றி பெறப்போகும் அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். மகரத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி புத பகவான். இந்த புத பகவான் உத்திரட்டாதியில் சஞ்சரிக்கிறார். அப்போ உத்திரட்டாதி அப்படின்னா திருப்பதியை குறிக்கும். அப்போ மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் திருப்பதி தான் போகணும்னு இல்லை, திருப்பதி படத்தை உங்கள் வீட்டில் வச்சு அதில் ஒரு பித்தளை உண்டியல் மாதிரி செய்து அதில் ஒரு துணி கட்டி டெய்லி ₹1 காணிக்கை செலுத்தி வருடம் முடிந்தவுடன் திருப்பதிக்கு கொண்டு காணிக்கை செலுத்தி திருப்பதி பெருமாளை வணங்கி வந்தால் இவ்வாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வாண்டு குருப்பெயர்ச்சிக்கு பின்பு மிக மிக யோகமான காலம் என்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம். குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன். கும்பராசி நேயர்களே, இவ்வாண்டு கும்பராசிக்கு ராசியாதிபதி ராசியிலே அமர்ந்து செவ்வாயுடன் போர் நடத்தி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அங்க பலம் உங்க ராசியாதிபதிக்கு தான். எத்தனை வீட்டுக்காரனாலும் நம்ம வீட்டுல வந்து தங்கலாம், ஆனா நம்ம வீட்டுக்காரருக்கு தான் நம்ம மதிப்பு. அப்போ உங்க ராசியாதிபதி உங்க ராசியிலே அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டு. அதே மாதிரி கும்பத்துக்கு 5ஆம் இடமான மிதுனம், இந்த மிதுனத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 2இல் அமர்ந்துள்ளார். 5ஆம் இடத்து அதிபதி 2இல் அமர்ந்தால் குலதெய்வ வாக்கு, உங்கள் வாக்கு பலிக்கும். கும்பத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று 2இல் இருக்கிறார். இதுவும் சிறப்பானது. ஒரு ராசிக்கு 1, 5, 9 திரிகோண பாவங்கள். அப்போ கும்பராசிக்கு அதிபதி சனி கும்பத்திலே ஆட்சி, கும்பத்துக்கு 5 கூடிய புதன் 2இல் நீசம். ஆனால் நீசனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் நீச பங்க ராஜயோகம். ஆகையால் கும்பராசிக்கு இது மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டு. கும்பராசிக்காரர்கள் இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே செவ்வாயுடன் சனி சேர்ந்திருப்பதால்
சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் செவ்வாய் சனி சேர்க்கையால் நிகழ்வதால் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள காலங்களில் பூமி சம்பந்தமான ஒரு அட்வான்ஸ் வைக்கிறது, ஒரு இடம் முடிக்கிறது, அதுக்கப்புறம் பாகப்பிரிவினை பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காரன்ற சண்டை கருத்து சொல்கிறது, இதை கொஞ்சம் ஒத்தி போடுறது மிக மிக சிறப்பு. கும்பராசிக்கு இது ஜென்மச்சனி காலம். அப்படி ஜென்மச்சனி காலமாக இருந்தாலும் இவ்வாண்டு உங்களுக்கு கும்பத்துக்கு குரு 3லிருந்து 4ல் அமரப்போகிறார். இந்த 4ல் அமரக்கூடிய குரு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பயிற்சியாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது கெட்டஸ்தானம் அப்படின்னு ராசி பலனில் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வியாழ வட்டத்தில் அமர்றாரு. அவர் 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போ தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை அந்த குரு பகவான் நமக்கு கொடுப்பார். அதனால் எதற்கும் கலங்க வேண்டாம். அதே மாதிரி கும்பராசிக்கு 8ஆம் இடமான அவமானம், கோர்ட்டு, கேஸு, வில்லங்கம் இந்த ஸ்தானத்தை குரு பகவான் பயிற்சியானவனே பார்க்க போகிறாரு. அப்போ எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் சரி, கோர்ட்டு, கேஸு, வில்லங்கம் எது இருந்தாலும் சரி, அத்தனையும் நமக்கு சாதகமாக முடிந்துவிடும். அதே மாதிரி கும்பராசிக்கு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடங்கிறது நிம்மதி பாவம். அந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தாருன்னா கண்டிப்பாக நிம்மதி நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ நிம்மதி வேணும்னா என்ன வேணும்? பணம் வேணும். பணம் யாருக்கு கரெக்டாக வருதோ அவங்களுக்கு நிம்மதி வரும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பணம், தொழில், நிம்மதி அனைத்தும் நிகழும். கும்பத்தில் சனி செவ்வாய் அமர்ந்துள்ளதால் ராசிக்காரர்கள் அடிக்கடி மலை மேல் உள்ள முருகன் வழிபாடு எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. மலை என்றால் செவ்வாய், நடந்து சென்றால் சனி பாதம். இப்போ செவ்வாய் சனிக்கு ஒரு சிறந்த பரிகாரம். இது கொஞ்ச காலம்தான் இவங்க கூட்டு, அதுக்கப்புறம் செவ்வாய் கடந்து சென்று விடுவார். அப்புறம் கும்பராசி சிறப்பாகிவிடும். அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு ஜென்ம ராசியில், அதாவது 7.5 சனியில் ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ரொம்ப உடல்நிலையை குலுக்கிறது, அதுக்கப்புறம் இனம் புரியாத பிரச்சனைகளை மாற்றுறது இவங்களாக தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இருக்குது, அதை பதிவிடுறேன், முடிகிறவங்க செய்யுங்க. ஜென்மத்தில் சனி இருக்கும் போது உங்கள் சனிக்கிழமை காலையில் 6 to 7 உங்கள் கைப்பிடி ஒரு கை 2 கை பச்சரிசி நல்லா வேக வச்சு பொங்கல் அளவுக்கு, அது கூட 2 ஸ்பூன் நெய், அந்த வேக வைத்த பொங்கலில், அப்புறம் ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு 2 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு 9ஆக பிடித்து பத்தி காட்டி, திருப்பியும் உடச்சி 9ஆக பிடித்து பத்தி காட்டி, திருப்பியும் உடச்சி 9ஆக பிடித்து பத்தி காட்டி 3 முறை இப்படி செய்து பகுதியை, அந்த சாதம் எவ்வளோ இருக்கோ பகுதியை கரெக்டாக பாதியை காக்காக்கு 6 to 7க்கு வைத்து விட்டு காக்கா எடுத்தவுடன் மீதி பகுதியை நாம் எந்த ஒரு கூச்சப்படாமல் நாம் சாப்பிட்டு விட்டால் ஜென்மச்சனி உங்களுக்கு வெற்றி சனியாக மாறி மிகவும் இவ்வாண்டு சிறப்பான ஒரு பலனை தரும். அதேபோல் கும்பத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன், அவர் ரேவதியில் அமர்ந்துள்ளார். சுக்கிரன் ரேவதியில் அமர்ந்துள்ளதால், ரேவதி என்றால் புதன், அப்போ பெருமாள் வழிபாடு எடுப்பது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை தரும். மீண்டும் சொல்கிறேன், கும்பராசிக்கு 9 கூடிய சுக்கிரன் ரேவதி சாரத்தில் நிற்கிறாரு. அப்போ 9ஆம் இடத்த அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த தெய்வம் தான் நம்மளை காக்கும். அப்போ அந்த தெய்வத்தை கட்டியாக பிடிங்க, வெற்றி மேல் வெற்றி பெறுங்க. ஜென்மச்சனிக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன், அதையும் எடுத்து நடைமுறைப்படுத்துங்க, ஜென்மச்சனியும் கிடக்கலாம். நன்றி, வணக்கம். குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன். மீனராசி நேயர்களே, இவ்வாண்டு மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. அதாவது பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லைன்னு இருக்காங்க ஔவையார். அப்போ உங்கள் ராசியாதிபதி குருவாகவே அமைந்து அந்த குரு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமர்வது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி இவ்வாண்டு பிறக்கும் போதே 2ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்தில் உச்சமாக இருந்தால் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும். மீனராசி நேயர்களுக்கு இவ்வாண்டு நீங்கள் முயற்சி செய்தால்
கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் இதில் யாருக்கு முதல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னா பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வேலை. ஏன் அப்படின்னா சூரியனோட குரு சம்மந்தப்படுறாரு. சூரியன்னா போஸ்டிங், குருன்னா பணம். அப்போ பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வேலையில் யார் யாரெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு கொடுத்தா வந்துருமா, கொடுத்தா கிடைக்குமா அப்படின்னு நிற்கிறீங்களோ, அது மீனராசிக்காரர்களாக இருந்தால் இவ்வாண்டு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். மீனராசிக்கு 5ஆம் இடம் கடகம். இந்த கடகத்துக்கு அதிபதி ஒரு கோணாதிபதி கேந்திரம் பெற்று திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். இது ஒரு சிறப்பு. ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரம் பெறுவது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு. மீனராசியில் சுக்கிர பகவான், ராகு, புதன் அமர்ந்துள்ளார்கள். சுக்கிரனும் புதனும் சேர்ந்தால் மதன கோபால யோகம், அருமையான ஒரு அமைப்பு. ராசியில் ராகு அமர்வதால் பாம்பு மாதிரி டக்குன்னு சீரக்கூடிய ஒரு குணபாவங்களை கொடுக்கும். அப்போ எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து செயல்படுவது, மெடிடேஷன் பண்ணுவது, இதெல்லாம் அந்த கோபதாபத்தை தடுக்கும். மீனராசிக்கு 9ஆம் இடம் விருச்சிகம். இவ்வாண்டு பிறப்பதே உங்களுடைய 9ஆம் இடம் விருச்சிகத்தில் தான் லக்னமே உதயமாகுது. இது ஒரு அற்புதமான அமைப்பு மீனத்துக்கு. உங்களுடைய ராசி 9ஆம் இடத்துல தான் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எப்போவோ செய்து வச்ச புண்ணியங்கள் இப்பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு முன் வந்து காக்கும், கை கொடுக்கும். அப்போது மீனராசிக்காரர்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஒரு பலனை தரும். லக்னத்தில் ராசியில் ராகு அமர்வதால் யோசிக்காமல் ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு டக்குன்னு கோவப்படுறது, விசாரிக்காமல் டென்ஷன் ஆகிறது, இதை ஒத்தி போடுவது மிக மிக நன்மை. நீங்களும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் பண்ணாதீங்க. லக்னத்தில் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. சுக்கிரன் உச்சம் பெற்றால் போதுங்க, பெண்களால் நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள். அப்புறம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமணம், பெண் குழந்தைகளுக்கு நல்ல வரன், பெண் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, பொன் பொருள் சேர்க்க, வண்டி வாகனம், ஆடை ஆபரணம், நகை அனைத்தும் மீனராசியர்களுக்கு தேடி வரக்கூடிய காலம். 5ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் கேந்திரம் பெற்று 4ஆம் இடத்தில் இருப்பதால் தாயார் வழியில் பூமி, இடம், இல்லை தாயாரோட இடத்த விற்க போகிறாங்க, அது நமக்கு சொந்தமாக்கிறது, இதெல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பாக அமையும். ஏன் அப்படின்னா பூர்வீக ஸ்தானாதிபதியாக சந்திரன் இருந்து அவர் கேந்திர ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு இவ்வாண்டு பிறக்கும் போது அமர்வதால் தாயார் வழியாக இல்லை தாயார் மூலமாக நமக்கு வீடு, வாசல், வண்டி, வாகனம் ஏதோ வந்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். மீனராசிக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் மீனராசிக்கு ஒரு தெய்வீக வழிபாடு, அதிர்ஷ்ட தெய்வம். உங்கள் மீனராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பூரட்டாதியில் அமர்கிறார். பூரட்டாதினா குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அந்த மீனராசிக்காரங்க திருச்செந்தூர் சென்று வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இவ்வாண்டு நீங்கள் எப்போ திருச்செந்தூர் சென்றாலும் சரி, உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஆசை, லட்சியம் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். அனைவருக்கும் நன்றி.